திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவனார் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே தூலபஞ்சாட்சரம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவர்களுக்கு மந்திரமாக விளங்கக்கூடிய 5 எழுத்து மந்திரம், அந்த 5 எழுத்து மந்திரம் தூலமாகவும் சூட்சமாகவும் அதிசூட்சமாகவும் காரணமாகவும் மகா காரணமாகவும் ஓதப்பட வேண்டியவை என்று திருமூலர் நமக்கு இங்கே பல செய்திகளை தருகின்றார். சொல்லுலகத்தினுடைய தலைமையாக விளங்குகின்ற நாதத்தில் இருந்து அத்தனை ஒலிகளும் பிறக்கின்றன. அந்த ஒலிகள் பிறக்கின்ற நிலைகளும் நமக்கு சித்தாந்தத்திலே வாக்குகள் பிறக்கின்ற அந்த முறைகளையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நாம் நேற்றைய தினம் சிந்தித்தது போல அடிப்படை ஒலிகளாக சொல்லப்பெறுகின்ற 51 ஒலிகள், அந்த 51 ஒலிகளில் 16 ஒலிகள் உயிரெழுத்துக்களாக உயிர்ப்பு ஒலிகளாக விளங்கி இருக்கின்றன. அகாரம் முதலாக விளங்குகின்ற அந்த ஒலிகள் நேற்றைய தினம் நாம் சிந்தித்தோம். அது தமிழர்கள் கண்ட அடிப்படை ஒலிகள். நாளடைவிலே அதனை 33ஆக அதனை பல்வேறு ஒலிகள் புணர்ப்பின் கண்ணேயே அமைந்து போகின்ற காரணத்தினாலே அடிப்படை ஒலிகளாக இல்லாமல் அவற்றை புணர்ப்பிலே பெறுகின்ற ஒலிகளாக அதனை பெற முடியும் என்பதனாலே 51ஐ 33ஆக இன்றைய நாள் வரைக்கும் அந்த 33 தான் இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிற பொழுது இந்த எழுத்துக்களுக்கு அப்பாற்பட்ட அல்லது இந்த ஒலிகளுக்கு அப்பாற்பட்ட ஒலிகளாகத்தான் இந்த நகாரம் முதலாக இருக்கக்கூடிய நமசிவய மந்திரத்தை, ஆதி மந்திரத்தை நமக்கு அருளி செய்தனர் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். ஆகையினால்தான் இந்த 51 அட்சரங்கள் 51 அட்சரங்களாகவே இருக்கின்ற காலத்தில் அவற்றை ஒலிக்கின்ற முறை, அவை குறிக்கின்ற பொருள்கள், அந்த எழுத்துக்களாலே உருவாக்கப்படுகின்ற பெயர்களாலே குறிக்கப்படுகின்ற பொருள்கள் என்று இருகூற்று பிரபஞ்சமாக இது விளங்குகிறது. இதிலே பிரதான ஆற்றலாக விளங்கக்கூடிய அந்த பிரணவம், அதுதான் அகர உகர மகரமாக 3 கலைகளாக இந்த எழுத்துக்களை தோற்றுவித்தும்
நிலைநிறுத்தியும் ஒழிக்கும் வருகின்றன என்ற அந்த செய்தியையும் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு அரிய செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆற்றல் எழுகிற பொழுது அது சக்தி தான். பிரணவ ஆற்றல் என்பதும் அந்த பிரணவ ஆற்றல் என்று சொல்லுகிற பொழுது ஈசனுடைய ஆற்றலை ஈசனுடைய சக்தியாக நாம் சொல்லுவது வழக்கம். ஈசனுடைய ஆற்றலையே பல்வேறு சக்திகளாக இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிறது என்று சொல்லி தொடக்கமே ஆதிசக்தி, பிறகு அதிலிருந்து அந்த ஆதிசக்தியை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திகளாலே அந்த ஆதிசக்தியை தூண்டுவித்து பல்வேறு தத்துவங்களை உலகங்களை இங்கே நமக்கு இறைவன் படைத்து தந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். மாயையை காரியப்படுத்துவதற்கு மிகப்பெரிய சக்தி தான் சக்தியாக விளங்கும். மாயையை அதை கொண்டு தான் காரியப்படுத்துகிறார். எனவே அந்த சக்தியைத்தான் பிரணவ சக்தி என்று நாம் குறிப்பிடுகின்றோம். சக்தி என்று சொல்லுகிற பொழுது பெருமானுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக எதையும் கருதிவிட முடியாது. எல்லாமே பெருமானுடைய கட்டுக்குள், பெருமானுடைய கட்டளைக்குள் விளங்குகின்ற சக்திகளாகத்தான் எல்லா சக்திகளும் இருக்கின்றன. அப்படியே தான் இந்த பிரணவ சக்தியும் இந்த எழுத்துக்களை தோற்றுவித்து இப்போ நமக்கு இந்த அன்றைக்கே நான் குறிப்பிட்ட முதல் வகுப்பில் ஒலி உலகம் என்று குறிப்பிடுகின்ற அல்லது ஒலி வகை என்று குறிப்பிடுகின்ற அந்த செய்திகளில் இப்போ நாம் தலையாய அந்த இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கத்தின் தலைமை மந்திரமாக ஆதி மந்திரமாக விளங்கக்கூடிய இந்த தூல பஞ்சாட்சரத்தை பற்றித்தான் நமக்கு பல செய்திகளை தருகின்றார். இந்த தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை யாவருக்கும் பொதுவாக இறைவன் தந்த ஒரு மந்திர ஆற்றலாக அதை கருத வேண்டும். வேறுபாடு இல்லாமல், தகுதி நோக்கம் பாராமல், ஆகையினால்தான் அந்த தகுதி அடிப்படை இல்லாமல் எல்லோருக்கும் உரிய மந்திரமாக இந்த மந்திரம் விளங்குகிறது. எல்லோருக்கும் உரிய மந்திரமாக விளங்குகிற ஏற்கனவே ஒரு மந்திரம் நம்ம கேள்வி பார்த்துருக்கிறோம். அந்த மந்திரம் தான் உங்களுக்கு தெரியும், அசபா மந்திரம். இந்த அசபா மந்திரம் என்பது எல்லோருக்கும் உரியது, எல்லா உயிர்களுக்கும் உரியது. அசபா மந்திரம் என்பது இந்த உயிரானது இந்த பிராணனை இழுத்து தைக்க வைத்து பிறகு வெளியே விடுகின்ற அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை தரக்கூடியது இந்த அசபா மந்திரம். அசபா மந்திரம் எப்படி ஆற்றலாக இருந்து உயிர் இந்த உடம்பை இயக்கிக் கொள்வதற்கு ஆற்றலாக விளங்குகிறதோ அதுபோல இந்த நமசிவாய மந்திரம் என்பது ஈசனுடைய ஆற்றல் வடிவம். இந்த ஆற்றல் வடிவத்தை இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தருகிறார். ஆற்றல் இல்லாதவனுக்கு ஆற்றல் கொடுப்பது போல, செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் தருவது போல, அப்படி இந்த ஆற்றலை அவர் வழங்குகிறார். அந்த ஆற்றலை கொண்டுதான் அது இயங்குகிறது. இந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை இது எல்லோருக்கும் உரிய ஆற்றலாக இதனை கருதுகிறார். அதனால தான் நமச்சிவாய மந்திரம் என்று சொல்லுவது எல்லோருக்கும் உரிய மந்திரமாக, யாவருக்கும் உரிய மந்திரமாக அது விளங்குகிறது. இந்த மந்திரம்
தகுதி பாராமல் தரப்பெற்றிருக்கக்கூடிய மந்திரம் என்பது மட்டுமல்ல, தகுதி பாராமல் சிவலோகம் அழைத்து செல்லுகிற மந்திரம் என்று பின்னால் சொல்லுவார். வரும் பின்னால். அது தகுதி பாராமல் சிவலோகம் அழைத்து செல்லுகிற மந்திரம் இது என்று அவர் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் நம்ம சாமி சொல்லியிருக்கிறாங்க திருமூலர். ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்ற அந்த மந்திரத்தை சொல்லிதான் எல்லா தகுதி உடையவரையும் சிவலோகம் அழைத்து சென்றார், இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லி. எனவே நமசிவாய மந்திரம் என்பது ஒரு வலிமை மிக்க, எல்லோராலும் அதனை பயன்படுத்தி அதனால் உய்வு பெற வேண்டும் என்கிற அந்த நிலையிலே தரப்பெற்ற அந்த மந்திரம். எனவே இந்த தூல மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தூல பஞ்சாட்சரம் என்று நாம் குறிப்பிடுகின்ற இந்த நமசிவாய மந்திரத்தை கணக்கு பார்க்காமல், தகுதி பார்க்காமல், நம்ம அதனால தான் சொல்லுவோம் வேடிக்கை, எல்லாருக்கும் நமசிவாயம்னு பேர் வச்சுருவோம். நமசிவாயம்னு பேர் எல்லாம் நம்ம சைவ தமிழர்கள்லாம் நமசிவாயம் என்று பெயர் வைப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் அது நம்ம மந்திரம், அது அதனால் இது அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமசிவாயம்னு பேர் வைக்கிறவர்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சைவ தமிழ் அந்த நிலையில் இருக்கிறவர்கள் நமசிவாயம் என்று பெயர் வைப்பார்கள். ஏன்னா இதுதான் நமக்கு மூல மந்திரம். இந்த நமசிவாயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரம், இந்த மந்திரமானது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதனாலதே இது நாம மந்திரம் என்றும், இதனை நாமமாக வைத்துக் கொள்ளலாம் என்றும், இதனை பெயராக வைத்துக் கொள்ளலாம் என்றும் இதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 எழுத்து மந்திரத்தை நம்முடைய திருமூலர் சொல்லுகிற அந்த செய்திகளை எல்லாம் 10 பாடல்கள் சொல்லி இருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கிற பொழுது நம்முடைய சைவ நெறியிலே நாம் முதலிலே பற்றி கொள்ள வேண்டிய மந்திரம் நமசிவாயம். முதலிலே பயிற்சியிலே நின்று அதனை நாம் கணிக்க வேண்டிய மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம். அது மட்டும் அல்ல, இந்த நமசிவாய மந்திரத்தை நாம் இன்னொரு முறையிலேயும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று திருமூலர் இதில் குறிப்பிடுகின்றார். பல்வேறு அரிய செய்திகளை எல்லாம் அவர் இந்த 5 எழுத்து மந்திரத்திலே வைத்து காட்டுகிறார். 5 எழுத்து மந்திரம் இந்த நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்புகளை தொகுத்தும் இதிலே நமக்கு விரித்தும் காட்டுகின்றார். அடுத்த பாடலில் கூட சொல்லுகிற பொழுது, பொதுவாக அச்சரங்கள் தோன்றி நின்று ஒடுங்குவது பிரணவத்தால், பிரணவம் என்று சொல்லக்கூடிய அகரக்கலை, உகரக்கலை, மகரக்கலை, இப்படி சொல்லக்கூடிய 3 கலைகளாலே, அகரக்கலையினாலே அதனை தோற்றுவித்தும், உகரக்கலையினாலே நிலைநிறுத்தியும், மகரக்கலையினாலே அவற்றை ஒடுக்கியும், இப்படி தோன்றி நின்று ஒடுங்குகிற முறையை இந்த ஆற்றல் செய்கிறது. அந்த ஆற்றலை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆற்றலினுடைய வடிவத்தை தெளிவுபடுத்துகிறார். இதில் இப்போ இந்த ஆற்றல் எவ்வாறு வடிவு பெறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அகாராதி ஈரட்டு அலர்ந்த பறையாம், அகாராதி ஈரட்டு அலர்ந்த பறையாம், உகாராதி சக்தி உள்ளொளி ஈசன், சிகாராதிதான் சிவம் எதமே கோணம்,
நகாராதிதான் மூல மந்திரம் நன்னுமே. அகாராதி ஈரட்டு அலர்ந்த பறையாம் உகாராதி சக்தி உள்வொளி ஈசன் சிகாராதிதான் சிவம் ஏதமே கோணம் நகாராதிதான் மூல மந்திரம் நன்னுமே. அகாராதி ஈரட்டு அலர்ந்த பறையாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அகாராதி ஈரட்டு அகரம் முதலான ஈரட்டு 16 உயிரெழுத்துக்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த எழுத்துக்களுக்கு சக்தியாக இருந்து ஆற்றலை தருவது பறையாம் என்று குறிப்பிடுகின்றார். பறை என்றால் தேவி இல்லையா? அப்படி அந்த தேவியாக இருக்கிறவள், அவள்தான் ஆற்றல். அவள் இந்த 16 என்று சொல்லக்கூடிய உயிர்கள், அதில் நம்ம நேரத்தை பார்த்தோம். இந்த 51ல் 16 51 50 அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. நம்முடைய தமிழ் ஒலிகள் 51ன்னு இங்கே தெளிவாகவே சொல்லிட்டார். அதனால எந்த விதமான ஒரு குழப்பத்துக்கும் நம்மகிட்ட இடம் இல்லை. அகாராதி ஈரட்டு அதிலே 16 உயிரெழுத்துக்கள், அவற்றிற்கு சக்தியாக அந்த சொற்கள் தோன்றி நின்று ஒடுங்குவதற்குரிய ஆற்றல். ஒன்றை தோற்றுவிக்க வேண்டும், ஒன்றை சற்று நாள் நிறுத்த வேண்டும், பிறகு அதனை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிற ஆற்றலைத்தான் சக்தி என்று சொல்லுகிறோம். எல்லாமே சக்தி வடிவம்தான். இங்கே இயங்குகிற அத்தனையுமே சக்தி வடிவம்தான். ஆதி சக்தியிலே தொடங்கித்தான் எல்லா தத்துவங்களுமே கூட இல்லையா? இறைவனுடைய ஞான சக்தி ஆதிசக்தியோடு அப்படி இணைந்து நின்று மாயையை தூண்டுகிற பொழுது மாயையிலிருந்து அப்படி தோன்றுவது தானே இந்த முதல் தத்துவமாக இருக்கக்கூடிய நாதம். ஞானத்தினாலே தோன்றுவது நாதம், கிரியையினாலே தோன்றுவது விந்து. அது நாம் பார்த்தோம். அப்படி இந்த சக்தியினுடைய அடிப்படை நிலைகள் இயங்குகிற நிலை வருமானால் சக்தி. ஆகையினாலேதான் அந்த அகாராதி ஈரட்டு என்று சொல்லக்கூடிய அகரம் முதலாக இருக்கக்கூடிய 16 உயிர்களை இயக்குகின்ற சக்தியாக இருப்பது பறை. அவளுடைய பெயர் என்னன்னு கேட்டா உகாராதி சக்தினார். அந்த பறையாம் உகாராதி சக்தி. உகாராதி சக்தி என்று சொன்னால் உகாரத்தை முதலே கொண்ட பெயரை உடையவள், அதுதான் உமா. உமா என்பதுதான் அவளுடைய பெயர். அதான் உகாராதி சக்தி. உகாராதி சக்தி உமா. இந்த உமா என்கிற பெயரை நாம் பார்க்கிற பொழுது அதிலே உகரம் அந்த மகரத்திலே இம்மு பிளஸ் அகரம். எனவே உகர மகர அகரம் மூன்றும் அதில் விளங்குகிறது. இந்த உகர மகர அகரம் தான் நிலை நிறுத்துதலும் ஒடுக்குதலும் தோற்றுவித்தலுமாக இருக்கக்கூடிய 3 உகர மகர அகரம். எனவே அவளே அதனை செய்கின்றாள் என்பதை காட்டுவதற்காகவே அவளுக்கு திருநாமம் உமா என்றே நாம் குறிப்பிடுகின்றோம் என்று கூறுகின்றார். அதனால தான் இந்த அகரத்தை பார்த்தாலே ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தை பார்க்கிறப்பைய நமக்கு ஆவை எப்படி வரி வடிவம் நமக்கு அமைத்தார்கள் அப்படின்னு கேட்டால் அது உமான்ற பேர்லேயே தான் அமைத்தார்கள். நமக்கு ஆ அப்படிங்கிற பொழுது அது உமா. உமா என்று சொல்லுகிறவள் எல்லா விதமான நாதங்களுக்கும் சக்தியாக இருக்கிறவள், ஒலிகளுக்கெல்லாம் சக்தியாக இருக்கிறவள். அந்த சக்தியாக இருந்து அச்சரங்கள் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு காரணமாக இருக்கிறவள். சூக்குமை தோன்றுவது நாதம் என்றால் அந்த நாதம் தோன்றுவதே
ஈசனுடைய ஞான சக்தியாக தோன்றுவது. ஆகையினாலே அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை சக்தி, ஞானத்திலே தோன்றுகிற அந்த சக்தி, அந்த உகாராதி சக்தியாக அவளுக்கு திருநாமம் உ ம உ இம் ப்ளஸ் அ உம உமா என்று கூப்பிடுகிறது. எனவே உமா என்பது அக்ஷரங்களை இயக்குகின்ற பெரும் சக்தி. அதனால தான் அகரம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். நாதத்துக்கே பேரு அகரம் தான். அகரமாகி நின்றானை திரு ஆப்பத்தூர் ஆணை அப்படின்னாரு ஞானசம்பந்த பெருமான். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் என்று அருணைநாதரும் குறிப்பிடுகின்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்றெல்லாம் நம்ம அந்த பார்க்கிறோம். அந்த ஆங்கிறது அங்கே என்னன்னு கேட்டால், ஆங்கிறது தமிழ் எழுத்துக்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது உமா என்று சொல்லக்கூடிய சக்தியை குறிப்பது. அந்த சக்தி தான் எல்லாவற்றையும் அவள் அந்த தொடங்கி வைத்து நிறுத்தி வைத்து ஒடுக்குகின்ற ஆற்றலை உடையவள். அதனால தான் அதுக்கு சக்தி பிரணவம்னு பேர். பிரணவத்தை அகர உகர மகரன்னு சொல்லுகிற பொழுது, உகர மகர அகரமாக சொல்லுகிற பொழுது அதற்கு பெயர் சக்தி பிரணவம் என்றே பெயர் அதுக்கு. அப்படி சக்தி பிரணவமாக இருக்கின்ற அந்த உமை, இந்த அகரத்தை நான் ஒரு போட்டிருக்கேன் ஆணு. அந்த ஆவை பாருங்க, அந்த ஆவில் ஆனா தான் எழுதியிருக்கேன், அதுலேயே ஊனா வருது பாருங்க மேலே. அந்த ஊ கீழே பாருங்க தலைகீழாக மா இருக்கு. ஆ உ ம. அப்போ அது உ ம அ. அது உகர மகர அகரம் மூணுமே அந்த உமாங்கிற எல்லாம் அகரத்திலேயே விளங்குகின்ற அந்த ஆற்றல், அதிலேயே விளங்குகிற அந்த தன்மையிலேயே அந்த வரி வடிவத்தை அமைத்தார். இது இயல்பாகவே அது அந்த மாதிரி அமைக்கிற பொழுதே அந்த எண்ணத்தோடையே அமைத்தார்கள். அகரம் என்பது சக்தி பிரணவமாக விளங்குவது அந்த கலைகள் என்று அதனை குறிப்பிடுகின்றார். அதனால தான் அதை எழுதுகிறார். உகாராதி சக்தி அகாராதி ஈரட்டலர்ந்த பறையாம் உகாராதி சக்தி என்று சொல்லுகிற பொழுது உமையாகிய சக்தி. இந்த உமாங்கிறத நம்ம உமை அப்படின்னு நாளடைவில் சொல்லுவோம். அது பேர் ஆக்சுவலாக சாமிக்கு பேர் உமாபதி அப்படின்னு அவரை சொல்லுவோம். உமாவினுடைய பதி அப்படி என்று சொல்லுகிற பொழுது ஏன் உமாபதி அப்படின்னு அவருக்கு பேருனா உள்ளொளி ஈசன். உள்ளொளி ஈசன், இந்த உள்ளொளி ஈசன்கிறது உமாபதி. ஏன் உள்ளொளி ஈசன்னா ஒளி உள் ஈசன், ஒளிமயமாக ஆற்றல்மயமாக ஒளிமயமாக அலர்ந்த பறையாம் ஒளி வடிவினலாக இந்த விந்துதன சக்திங்கிறது ஒளி வடிவினலாக இந்த ஒளியை மலரச் செய்கின்றாள். இந்த ஒளி வடிவமாக இருந்து ஒளியை மலரச் செய்கின்றாள். அப்படி ஒளி வடிவமாக இருந்து ஒளியை மலரச் செய்கின்ற அவள் பறை. பறை என்று சொல்லுகிற பொழுது பராபரனோடு சேர்ந்த பராபரை அவர். எனவே பராபரை தான் இந்த சக்தியாகி இருக்கிறாள். அதுதான் குரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பறை எழுதுகிறார், கீழே சக்தி எழுதுகிறார், பிறகு ஒளி எழுதுகிறார். இதை எல்லாமே அந்த சொற்களை பயன்படுத்துவதற்குரிய அடிப்படை பொருள் தெரியணும். எங்க பறை உபயோகப்படுத்தணும், எங்க சக்தின்னு உபயோகப்படுத்தணும், எங்க ஒளின்னு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முறையில் அவர் அலர்ந்த பறையாம் என்று குறிப்பிடுகின்றார். பறை என்று சொல்லக்கூடியது பரன் பறை, பரம்பரைன்னு சொல்றோமே, எங்கிருந்து பரம்பரை, பரம்பரை என்று சொல்லுகிற அந்த நிலையிலே பரமும் அவனுடைய பறையும் அந்த ஆரம்ப நிலை பராசக்தி. அவள்தான் உகாராதி சக்தியாக வந்தாள். கீழே பராபரையாக இருக்கிறவள் மேலே இருக்கக்கூடிய பராசக்தி, அவள் உகாராதி சக்தியாக உமாவாக வருகிறாள். அப்படி உமாவாக வருகிற அவள்தான் ஒளியாக விளங்குகிறாள்.
அந்த ஒளியாக விளங்குகிற பொழுது அந்த ஒளிக்குள்ளே இருப்பது என்ன என்று கேட்டால் ஈசன். எனவே ஈசன் ஒளியிலிருந்து விலகி தனியாக ஏதோ இருக்கிறவன் நினைத்து விடக்கூடாது. சக்தியிலிருந்து பிரிப்பற்றவன். எனவே உள் ஒளிங்கிறது எப்படி சொல்லணும்? ஒளி உள், ஒளி உள் ஈசன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அச்சரங்களை இயக்குகின்ற ஆற்றலை சக்தி பிரணவமாக நாம் பார்க்கிறோம். சக்தி பிரணவமே எல்லா அகாராதி இருக்கக்கூடிய அத்தனை அச்சரங்களுக்கும் அத்தனை எழுத்துக்களுக்கும், அந்த எழுத்துக்கள் எல்லாம் பெயர்களாவதற்கும் பெயர்கள் பொருள்களை குறிப்பதற்கும் ஒரு பொருள் பற்றி நமக்கு ஒரு எண்ணம் வருமானால் அந்த பொருளின் பெயர் இல்லாமல் அந்த பொருள் நமக்கு எண்ணத்திலே வராது. பொருள் நம் எண்ணத்திலே ஒரு பொருள் வர வேண்டும் என்றால் அந்த பொருளினுடைய பெயர் பற்றித்தான் அந்த பொருள் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்படி இந்த பொருளை நீக்கிவிடலாம், பொருளை பற்றிய பெயரை நீக்கிவிட முடியாது. நம்மால தத்துவங்களிலிருந்து விடுபடலாம், 4 வகை வாக்குகளிலிருந்து விடுபட முடியாது. தத்துவங்களிலிருந்து விடுபடுவதற்கு அடுத்த நிலைதான் வாக்குகளிலிருந்து விடுபடுவது. வாக்குகளிலிருந்து விடுபடுவது சுத்தமாயிலிருந்து விடுபடுவது. ஆகையினால தான் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பொருள் உலகம் விடுபட்டு போகும், சொல்லுலகம் விடுபடாது. அதனால தான் சும்மா இரு என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் எது என்று கேட்டால் சொல்லுலகத்திலிருந்து விடுபடுதல். இதை குறிப்பிடுகின்றார். ஒளி உள் ஈசன், ஒளி உள் ஈசன் என்று சொல்லுகிற பொழுது எல்லா சொற்களுக்கும் பொருளாக இருக்கிறவன். அப்படி அந்த ஒளி இயங்குவதற்கு ஒளியை விட்டு பிரியாதவனுமாக இருக்கக்கூடிய ஈசன் உகார சக்திக்கு உள்ளொளி ஈசன் உமாபதி. அவள் உமை, உமா, இவள் பதி. இப்பயே உமான்னு கூட பேர் வைத்துக் கொள்வார்கள். உமானே பேர் உண்டு. உமை என்று பேர் வைத்துக் கொள்வார்கள், உமாபதி என்று பேர் வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான பெயர்கள். இந்த சிறப்பான பெயர்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவையெல்லாம் அந்த சைவ சித்தாந்த பொருள் பொதிந்த திருப்பெயர்கள். அது அப்படி அந்த உகாராதி சக்தியாக இருக்கக்கூடிய உமை, அவளுடைய பதியாக இருக்கக்கூடிய இந்த இருவரும், உமாபதியாக இருக்கக்கூடிய இந்த இருவரும் எல்லா எழுத்துக்களும் நாதத்திலே தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு இவர்கள் சக்தி ரூபமாக இருக்கிறார்கள். முதல்ல போன பாட்டில் அகாரம் முதலாக 51 ஆகி உகாரம் முதலாக ஓங்கி உதித்துன்னு சொன்னார். எதனால்னு சொல்லலை. 51 அச்சரங்கள் தோண்டி நின்று ஒடுங்கும், அகரக்கலை உகரக்கலை மகரக்கலையினாலேன்னு சொன்னார். ஆனால் அகரக்கலை உகரக்கலை மகரக்கலையை இயக்குவது யார்? சக்தி பிரணவம். அது சக்தி பிரணவம். அந்த சக்தியினுடைய ஆற்றல், அவளுடைய அந்த ஒளியினால் அவை இயங்குகின்றன. அதற்கு பிரிப்பில்லாதவனாக ஈசன் விளங்குகிறான் என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு விட்டு சிகாராதித்தான் சிவம் ஏதமே கோணம், இந்த நமசிவய மந்திரத்தை நாம் உணர்ந்து, அந்த நமசிவய மந்திரத்தை உணர்ந்து ஒரு விஷயம் சொல்லுகிறார். பின்னும் பிற்பாடு கூட அதை சொல்லுவார். மந்திரம் என்பது உணர்வுக்கு உரியன. நான் முதல் வகுப்பிலேயே அதை சொன்னேன். மந்திரம் என்பது சொல்லுவதற்கும் ஒலிகளுக்கும் உரியவனவாக இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளை ஐம்பொறிகளும் தட்டி எழுப்போம். பார்வை உணர்வுகளை எழுப்போம், ஒலி உணர்வுகளை எழுப்போம், வாசனை உணர்வுகளை எழுப்போம், சுவை உணர்வுகளை எழுப்போம்,
தொடு உணர்வுகளை எழுப்போம் இல்லையா? குழந்தை வந்து மேலே அப்படியே விழுந்து கொஞ்சிச்சுன்னா அந்த அந்த தந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படுற மகிழ்ச்சி, அது உணர்வுகள், அது ஸ்பரிசம் தானே. அப்படி வந்து இந்த உணர்வுகளை ஐம்பொறிகளால் நாம் எழுப்ப பழகி இருக்கிறோம். இந்த உணர்வுகளை எழுப்பிக் கொள்ளுகிறோம் இந்த 5 பொறிகளினாலே, ஒளியினாலும். ஆனால் இந்த நமச்சிவய மந்திரம் என்பது எப்படி உணர்வை எழுப்ப வேண்டும்? நமச்சிவயம் என்பது வெறும் ஒலிகளாகவே மற்ற அக்கரங்கள் போல அதனை கருதிவிடக்கூடாது. அந்த நமசிவய சொல்லுகிற பொழுது நமக்கு மொத்த சித்தாந்த தத்துவமே நம்முடைய உணர்வுல நிற்க வேண்டும். இந்த சித்தாந்த தத்துவ உணர்வு அது வருகிற பொழுது அப்பொழுதுதான் அந்த மந்திரத்தினுடைய, அதனால தான் நம சிவய என்று சொல்லுவது, ந என்கிற எழுத்து, மாங்கிற எழுத்து, சீங்கிற எழுத்து, வாங்குற எழுத்து, யாங்கிற எழுத்து, இந்த எழுத்துக்கள் கூட்டாக ஒரு பொருளை உணர்த்துவன அல்ல. எப்பொழுதுமே அச்சரங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்தும். ஆனால் இது அப்படி அல்ல. அதைத்தான் வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த எழுத்துக்கள் எல்லாம், அச்சரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்தும். நமசிவய ஒரு பொருளை உணர்த்துவன அல்ல, ஒரு கொள்கையை உணர்த்துவது. அதனாலதான் இது அந்த கொள்கை என்பது இறைவன் சைவ சித்தாந்த நெறியாக தந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கையை அது உணர்த்துவது. அந்த உணர்வை பெருக்குவது தான் அந்த மந்திரத்தினுடைய நோக்கம். இப்போ உதாரணமா சொல்லுகிறேன், சிவனேசன் அப்படின்னு ஒரு பெயர், சி வ நே ச இன் அப்படின்னு. அதுல சிகாரம் இருக்கு, வகாரம் இருக்கு, நே இருக்கு, சா இருக்கு, என்ன இருக்கு. சிவனேசன் அப்படின்னு அந்த பெயரை சொல்லுகிற பட்சத்துல, நமக்கு என்ன வரும்னா, இந்த சிவனேசன் என்கிற 5 எழுத்துக்களும் கூடி இருக்கக்கூடிய ஒருவருடைய உடலை குறிக்கிற பெயராகத்தான் அது தெரியும். அவ்வளவுதான். நமக்கு சிவனேசன் யார் சார் அது என்று கேட்போம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓ சிவனேசன் அப்படி சொல்றீங்களா அப்படிமோ, அப்படித்தானே போகும். அதே போல நான் ம சி வ ஏங்கிறது 5 எழுத்து, இந்த 5 சேர்ந்து ஒருத்தரை குறிக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு கொள்கையை குறிக்கிறது, ஒரு கொள்கையினுடைய தலைவனை குறிக்கிறது. அந்த உணர்வு, இந்த உணர்வை தருவது அந்த மந்திரம். இந்த உணர்வை தந்தால் அந்த மந்திரம் தருகிற பயன், ஒவ்வொரு சொல்லு ஒரு பயனை தந்து நின்று ஒடுங்கி போகும். ஆனால் நமசிவயம் எப்படி தருகிறது? அதுக்கு சொல்லுகிறார் சிவய நம என்று அதனை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, அந்த நமசிவய என்று சொல்லுவதிலேயே இன்னும் பின்னும் பிற்பாடு ஒரு சூட்சம மந்திரம் வரப்போகிறது. அது சிகாரத்தை முதலாக கொண்ட மந்திரம். அதனால தான் சொன்னார் சிகாராதிதான். சிகாராதிதான்னா சிகாரத்தை முதலாக கொண்டு வருகின்ற அந்த மந்திரத்திலே ஒரு கொள்கையே இருக்கிறது. என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். சிவய நம என்று நமசிவயத்தான் அதிலிருந்து, அந்த ஆதிமந்திரத்திலிருந்து வந்தது சிவய நம. அந்த சிவய நமல என்னென்ன இருக்கா? பதி பசு பாசம் 3 இருக்கா. சிகாராதிதான் சிவய நம என்பதுதான் சிவம், ஏதம், கோணம். எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க. பதி பசு பாசம். பதி பசு பாசத்துக்கு இப்ப பேர் எப்படி வைக்கிறாரு? பதி பாசம் பசு, அந்த ஆர்டர்ல எழுதியிருக்காரு. செய்யுளுக்காக அப்படி எழுதியிருக்காரு. சிவம் அப்படியே விட்டார். சிவம். அடுத்தது பாசம், அதுக்கு பேர் வச்சாரு ஏதம். ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். சிவம் குற்றம், ஏதம். கோணம்னாரு, யாது பசு. கோணம் என்று சொல்லுகிற பொழுது அது அந்த இடத்துல அதை கோணம் என்று சொல்லுவதற்கு பொருள் வளைதல் என்று பேர். கோணம்னா வளைதல்.
அது வளைதல் என்பது எதனை குறிக்கிறது என்று சொன்னால், எப்படி வேணா வளைஞ்சு கொடுக்கும். எப்படி வேணா வளைஞ்சு கொடுக்கும் என்று சொல்லுவது, எதோட சேருதோ அதோடக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கும். நம்ம யாரோட சேர்றோமோ அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்துருவோம். எதோட சேர்ந்தாலும் அதோட வளைஞ்சு கொடுத்து செல்லக்கூடியது. இருளோட சேர்ந்தா இருளுக்கு வளைஞ்சு கொடுத்துரும், மருளோட சேர்ந்தா மருளுக்கு வளைஞ்சு கொடுக்கும், அருளோட சேர்ந்தா வளைஞ்சு கொடுக்கணும், அருளோட சேர்ந்து அருளுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். அப்படி தான் நம்புகிறோம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி தானே பண்ணியிருக்கேன், அப்படியும் பண்ணும் அது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஒரு விஷயத்தை எடுத்தால் அவர் முடிச்சிருவாருங்க. இன்னும் எடுக்கலை, நம்ம விஷயத்தை எடுத்தாருன்னா முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இது இன்னும் சிவத்து பக்கம் திரும்பலை. திரும்பிச்சுன்னா எப்படி உலகத்தை பற்றி கொண்டு விடாமல் இருக்கிறதோ அதுபோல் சிவத்தையும் பற்றி கொண்டு விடாமல் இருக்கும் அப்படின்னு சிவன் நம்புது. இதுக்கு பற்றி கொள்ளுகிறதுக்கு ரொம்ப இஷ்டம் உண்டு. இது பற்றும் பற்றியதை விட்டு விடாமல் பற்றி கொண்டிருக்கும். இது வேண்டாமேன்னு சொன்னா கூட விடாது. முதலையும் முருகனும் கொண்டது விடா என்பது போல இது பற்று கொள்ளுகின்ற ஒன்று. அதனுடைய பற்றுத்தன்மைக்கு அடிப்படை காரணம் அதனுடைய வளைதல், அந்த கோணம் என்பது வளைதல். இந்த வளைந்து நிற்கிற அந்த தன்மையிலே தான் அது இந்த ஆன்மா. அதை இப்படி சொல்லியிருக்கார். சிகாராதிதான் சிவம் ஏதமே கோணம். அதை பார்த்தா சிவைய நம. அதில் சிவம், கோணம், நம ஏதம். இதை இன்னும் தெளிவாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிவ என்று சொல்லக்கூடிய அது சிகாரமும் வகாரமும், அது பார்த்தோம்ல சக்தியும் ஈசனும், உமையும் பதியும், பறையும் பரனும். எப்படி வேணா வச்சுங்க பாருங்க, பரனும் பறையும். ஈசன் எவ்வழி கண்ணியும் அவ்வழி. ஈசன் பரன், இவ பறை ஆயிடுவான். ஈசனா இருந்தா இவ சக்தி ஆயிடுவா. அந்த மேட்ச் இருக்கும். அந்த மேட்சை நம்ம பார்க்கலாம். இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மேட்ச் ஒன்றை விட்டு ஒன்று நீங்காது. அது தாடியாகு சம்பந்தம் இல்லையா? அது தாதான்மிய சம்பந்தம். அதனால அதுக்கு தாடியாகு பெயராகவே அதை சொல்லுவார்கள். இந்த தாதான்மிய சம்பந்தம் என்பது இரண்டு போல தோன்றுகின்ற ஒன்று. இப்ப நம்ம அத்வைத சம்பந்தம் எப்படின்னா, ஒன்று போல தோன்றுகின்ற இரண்டு. அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இங்கே சொல்லுகிற இந்த இரண்டையும், பறைய சொல்லுகிற பொழுது பரன், ஈசனை சொல்லுகிற பொழுது சக்தி. அதனாலதான் உள் ஒளி ஈசன், ஒளி உள் ஈசன் இருக்கிறான். ஒளிதான் அவள், அதற்குள்ளே ஈசன் இருக்கிறான் இல்லையா? உடையாள் உந்த நடு இருக்கும். ஆகையினாலே அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் சிவ என்று அவர்கள் இருக்கிறார்கள். சிகாரம் ஈசன் என்றால் வகாரம் சக்தி, சிகாரம் பரன் என்றால் இது பறை, சிகாரம் பதி என்றால் இவள் உமை. இப்படி அந்த நிலையில அந்த முதல் இரண்டு சிவ என்ற எழுத்துக்கள். நம என்பது குற்றமாக இருக்கிறதுக்கு காரணம் நீக்கப்பட வேண்டியது. எது நீக்கப்பட வேண்டியதுன்னா குற்றம் நீக்கப்பட வேண்டியது. எனவே பாசமாக இருக்கக்கூடிய ஆணவ மூலமாக இருக்கக்கூடிய மகாரமும், இந்த பிரபஞ்சத்தில் நடத்தி செல்லக்கூடிய நகாரம், இந்த நம என்று சொல்லுவதே ஏதம். கோணம் யகாரம். அதனாலதான் யானை பாருங்க, இது இப்படி போகும். அந்த யானை இப்படியும் போகும், இப்படியும் போகும்.
இந்த பக்கம் சிவம் இருக்கும், அந்த பக்கம் நம இருக்கும், நடுவுலையும் சில சமயம் நிற்கும். ரெண்டு பக்கமும் போகாம ரெண்டையும் விட்டுவிட்டு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் அப்படின்னு நடுவாகவும் நிற்கும். அவங்க தான் தன்னைய பிரம்மமணி நினச்சிக்கிறவங்க. கடவுளே இல்லைங்கிறவனும் இந்த பக்கம், கடவுளை தோற்று வேறு எதுவுமே இல்லைங்கிறவனும் இந்த பக்கம், நானே பிரம்மங்கிறவன் நடுவில். இப்படி இருக்குது இந்த யகாரம். அதனால தான் அதை கோணம்னார். அப்படி சிகாராதிதான் சிவம் ஏதமே கோணம். அந்த சிவாய நம என்கிற அந்த மந்திரம் இதை குறிக்கிறது. நீங்கள் பாருங்களேன் அதை அப்படிங்கிறார். சிகாராதிங்கிறது பாருங்க அது என்ன குறிக்கிறதுன்னு. அது எதிலிருந்து வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை என்ன? சிவம், சக்தி, ஆன்மா, குற்றங்கள், பதி, பசு, பாசம், இறை, உயிர், தலை, அதுதானே. அப்ப நகாரத்தால் மகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிற யகாரம் நகாரத்தையும் மகாரத்தையும் அனுபவத்தாலே விட்டு நீங்கி வகாரத்தை பற்றி கொண்டு சிகாரத்திலே சென்று இன்பமடைதல், அதுதானே சைவ சித்தாந்தம். அதுதானே சிவய நமங்கிறது. இது எங்கேருந்து வந்தது இந்த சிவய நமங்கிறது? நீங்கள் இவ்வளோ சிறப்பாக இந்த சிவய நம்ம சொல்கிறீங்களே, இது எங்கேருந்து வந்தது? சைவ சித்தாந்த கொள்கையை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நெறியை விளக்கக்கூடிய முழுமையும் அதிலேயே விளக்கிப்படலாம் இந்த சிவையை நம்ம. இது எங்கிருந்து வந்தது இந்த மந்திரம்? எங்கிருந்து வந்து தெரியுதுங்களா? நகாராதியிலிருந்து வந்ததுன்னார். அவர் எதை வலியுறுத்துறாருன்னு பாருங்க. சிகாராதி தான் சிவம் ஏதமே கோணம். ஆனால் அந்த மந்திரம் எதிலிருந்து வந்தது? நகாராதிதான் மூல மந்திரம் நன்னுமே. முதல்ல ஆதி மந்திரம்னாரு, இப்ப என்ன சொல்லுகிறார்? அதை மூல மந்திரம்ங்கிறார். அழகா சொல்றார் அருணகிரிநாதர் பழனி திருப்புகள்ல. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை ஈதல் இங்கிலை நேயமிங்கிலை மோனமிங்கிலை ஞானமிங்கிலை மடவார்கள் மோகமுண்டு அதிதாகம் உண்டு அபச்சாரம் உண்டு அபராதம் உண்டு இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு அருள் பயிலாத கோலமும் குணையீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட கூடு கொண்டு உழல் வேனை ஞான நெஞ்சினற்பால் இணங்கிடு கூர்மை தந்தினியாள வந்து அருள் புரிவாயே என்ற அற்புதமான திருப்புகழ். திருப்புகழ் இந்த திருப்புகழில் சொல்லுகிறார், சாமி சொல்லுகிறார், நான் மூலமந்திரம் சொல்லாதவன்னார். மூலமந்திரங்கிறது எதுன்னு திருமூல சொல்றார். நமசிவயத்தான் திருமந்திரத்தில் மூலமந்திரங்கிறார். அப்ப அருணகிரிநாதர் சொல்றார், நான் நமச்சிவாய சொல்லாத பாவிட்டார், நமச்சிவாய சொல்லாதவனாயிட்டார். இதை பழனி திருப்புகழில் சொல்லுகிறார். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை. அப்ப இந்த மூலமந்திரம் ஓதறதுக்கான தகுதி எப்போ வருமா? ஈவது இறங்குவது. அந்த ஈதல் குணமும் இறக்க குணமும் இருக்கிறவர்களுக்கு அந்த மூலமந்திரம் கைவசமாக வரும். ஈதலிங்கிலை நேயமிங்கிலை மோனமிங்கிலை ஞானமிங்கிலை. மோனம், இந்த மோனங்கிறது தான் சும்மா இருத்தல், அந்த மோனம். அருணகிரிநாதர் அதை ரொம்ப அழகா சொல்லுகிறார். இந்த மூலமந்திரம் என்று சொல்லக்கூடிய மூலமந்திரனே குறிப்பிடுகிறார். இதை திருமூலரும் சொல்லுகிறார். நமசிவாயங்கிற மூலமந்திரத்தில் அல்லவா இந்த சிவாய நம வந்ததுன்றார். சிவாய நம என்பது சைவ சித்தாந்த கொள்கையை விளக்குவது. சைவ சித்தாந்தம் கொள்கை, சித்தாந்த சைவம் சமயம். அப்ப இதனுடைய மூல கொள்கையாக அல்லது மூல மந்திரமாக மூல மந்திரமாக விளங்குவது நமசிவய. நமக்கு என்ன மூல மந்திரம்னு கேட்டா நமசிவய.
அதை பற்றி கொண்டுதான் நாம் மற்ற மந்திரங்களுக்கு செல்ல வேண்டும், செல்லுகிற பொழுது செல்ல வேண்டும். அந்த மந்திரத்தை பற்றாமல் மற்ற மந்திரங்களுக்கு செல்ல முடியாது என்கிற காரணத்தினால்தான் இந்த மந்திரத்தை நம்முடைய குருமார்கள், சமய குருமார்கள் வலியுறுத்தினார்கள் என்று சொல்லி இதில் அவர் இந்த பாடலில் வலியுறுத்துவது, இது நமசிவய என்கிறது மூலமந்திரம், அது மூலமந்திரம் என்பதனால தான் அதிலிருந்து சிவய நம தோன்றியது என்று குறிப்பிடுகிறார். சிகாராதிதான் சிவம் ஏதமே கோணம், நகாராதிதான் மூலமந்திரம் நன்னுமே. எனவே மூல மந்திரம் என்றால் மூல மந்திரத்தினுடைய தன்மையோடு விளங்கும். அப்ப அதிலிருந்து பெறப்படுவதுதான் மற்ற மந்திரங்கள் எல்லாமே. அதனை ஆதி மந்திரம் என்று சொல்லுகிறார். அதிலிருந்து மற்ற மந்திரங்கள், இது மூல மந்திரம் என்று இதிலே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இதிலிருந்து தான் அந்த சித்தாந்த கொள்கையை பரப்புகின்ற கொள்கை நிலைகள். அப்ப நமச்சிவய என்று சொல்லுகிற பொழுது அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அப்ப இந்த சிவய நம அல்லது நமசிவய என்று நாம் இந்த நமசிவய மந்திரத்தை சொல்லுகிற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தடைப்படுத்துகின்ற மலத்தை என்று நீங்குவதோ என்கிற அந்த இரக்க உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு, நான் இன்னும் தடைப்பட்டு இருக்கிறேன். ஒரு குழந்தை தாயிடம் செல்வதற்கு தடைப்பட்டு நிற்கிற பொழுது அந்த தடையை பார்த்து அது எவ்வாறு கதறி அழுமோ அவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது, இந்த திருப்பெயரை சொல்லுகிற பொழுது, சிவனை நான் அடைவதற்கு எனக்கு தடையாக இருப்பவை இந்த நகாரமும் மகாரமும் அல்லவா என்று தடையை முதலிலே நினைந்து கருணையை நினைப்பது. எனக்கு இப்ப ஞானம் தேவைன்னா தானே நான் தேடுவேன். நான் ஏற்கனவே ஞானின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இல்லைங்களா? ஞானத்தை பெறுவதற்கு தடை இருக்கிறது என்று தெரிந்தால்தான் தடையை நீக்குவதற்கு எனக்கு ஆர்வம் பிறக்கும், முயற்சி செய்வேன். எனவே தடையாக விளங்கக்கூடிய இந்த நகாராதி இதுதான் மூல மந்திரமாக நன்னுமே என்று இந்த பாடல்லே குறிப்பிடுகின்றார். நகாராதி தான் மூல மந்திரம், மூலமந்திரத்தினுடைய தன்மையை உடையதாக இந்த நமசிவய மந்திரமானது கொண்டிருக்கிறது. எனவே நமசிவய மந்திரத்தை நாம் சொல்லுகிற பொழுது சிவபெருமானுடைய திருப்பெயராக அதை நாம் சொல்லுவதற்கு காரணம், அதனை சொல்லுவதற்கு, அந்த திருப்பெயரை சொல்லுவதற்கு நமக்கு உரிமை உண்டு என்பதை நிலைநிறுத்துவதற்கும், அந்த நமசிவய மந்திரத்தை கொண்டுதான் மற்ற மந்திரங்கள் அதிலிருந்து நாம் பெற முடியும் என்றும், அந்த மந்திரத்தை பற்றினால்தான் மற்ற பற்றுகள் நம்மை விட்டு விலகும் என்பதும் நாம் உணர வேண்டும். எனவே நமசிவய மந்திரம் என்பது சிவத்தின் மேல் பற்றையும் பற்றில்லாதவற்றை விடுதற்கும் அந்த மந்திரமானது, நாம மந்திரமானது விளங்குகிறது என்று குறிப்பிடுகின்றார். சிகாராதிதான் சிவம் ஏதமே கோணம், நகாராதிதான் மூல மந்திரம் நன்னுமே. ஆகையினாலே திரும்பவும் இங்கே குறிப்பிடுகின்றார், நகாராதியாக இருக்கக்கூடிய இந்த மூல மந்திரமாக இருப்பது 51 அட்சரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 51 எழுத்துக்கள் அடிப்படை ஒலிகளாக இருக்கிறவற்றில் இருந்து தோன்றியவை அல்ல. அவற்றிலே இவை அந்த பெயர்களாக இவை வாராது. இந்த நகாரமும் இந்த மகாரமும் இந்த சிகாரமும் இந்த வகாரமும் இந்த யகாரமும் இது அழியா பரம்பொருளினுடைய பெயராகவும், இந்த அழியாத சைவன் நெறி கொள்கையை விளக்குகின்ற
மருந்தாகவும் இது விளங்குகிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை மூல மந்திரமாக இதனை கருதுதல் வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இனி அடுத்த பாடலில் இந்த நகாராதியாக இருக்கக்கூடிய, நகாராதி என்று சொன்னாலே அது நமசிவாயா, நகாரத்தை முதலாக வைத்து தொடங்குகிற மந்திரம், நகாரத்தை முதலாக வைத்து தொடங்குகிற மூல மந்திரம், நகாரத்தை முதலாக வைத்து தொடங்குகிற ஆதி மந்திரம். இந்த மந்திரத்தை, நகாரத்தை முதலாக வைத்து தொடங்குகிற இந்த ஆதி மந்திரத்தை, இந்த மூல மந்திரத்தை மற்ற மந்திரங்களில் இருந்தும் வேறுபடுத்தி இது அழியாத மந்திரம் என்று சொல்லுவதற்கு மேலும் ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார். அதுதான் அடுத்த பாடல்ல அவர் சொல்லுகிறார். வாயோடு கண்டம் இதயம் மருவுந்தி ஆயலிங்கம் அவற்றின் மேலே அவ்வாயே தூயதோர் துண்டம் இருமத்தகம் செல்லல் ஆயது ஈராம் ஐந்தோடு ஆம் எழுத்தஞ்சுமே. ஆயது ஈரும் ஐந்தோடாம் எழுத்தஞ்சுமே. அந்த ஆயதீருங்கிறதுல வல்லின ரகரம் போடணும். ஆயது ஈரும் ஐந்தோடாம் எழுத்து அஞ்சுமே. இது சொல்லுகிற பொழுது பொதுவாக இப்ப அந்த அச்சரங்கள் பொதுவாக எப்படி இயங்குகின்றன அதை நாம பார்த்தோம். அந்த அச்சரங்கள் அந்த முந்தைய பாட்டில் சொல்லுகிற பொழுது எல்லா அச்சரங்களுமே சக்தியினுடைய அந்த சக்தி பிரணவத்தினாலே இயங்குகின்ற அந்த நிலை, எல்லா பிரணவங்களும். இந்த நமசிவய என்று சொல்லுவது சிவனுடைய அருளினாலே இயங்குவது. மற்ற மந்திரங்கள் எல்லாம் சக்தி பிரணவத்தினாலே இயங்குகிற பொழுது சக்தி பிரணவத்திற்கு அப்பாற்பட்டு சிவனுடைய கருணையினாலே, சிவனுடைய ஆக்கியினாலே இயங்குவது இந்த நமச்சிவய மந்திரம் என்று அங்கே அவற்றுக்கு வேறுபாடு காட்டியவர். இங்கே வாயோடு கண்டம் இதயம் மருவுந்தியாயலிங்கம் அவற்றின் மேலே அவ்வாய் தூயதோர் துண்டம் இருமத்தகம் செல்லல் ஆயது ஈரும் ஐந்தோடாம் எழுத்தஞ்சுமே. பொதுவாக வாக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பல முறை அதை நாம் பார்த்துருக்கிறோம். 4 வகை வாக்குகள் நம்ம இப்போ சிவப்பிரகாசத்தில் இருக்குது, சித்தியார்லேயும் சாமி சொல்கிறாங்க. அது மற்ற நூல்கள், சித்தாந்த நூல்கள்லையும் அதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. மூலாதாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்தமாயனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய விந்து, அதில் அது குண்டலினி சக்தி. இப்போ அங்கிருந்து சூக்குமை தோன்றும். சூக்குமை மத்திமையாகும், மத்திமை பைசந்தியாகும், பைசந்தி வைகரியாகும். இந்த வாக்குகள் இப்படி தோன்றுகின்ற முறையை இப்படி கீழே கொண்டு வரார். வாயில தொடங்கி கீழே கொண்டு வரார். எங்கெங்க விளங்கும்னு. இப்ப வைகரி எங்க விளங்கும்? வாயோடு கண்டம் இதயம். அது வாயின்னு ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, வாயின்னு பொதுவாக சொல்லுகிறதுக்கு காரணம் உதடு, பல்லு, நாக்கு, அன்னம். நாக்கு போய் அங்கே தொடரும், அப்போதான் எழுத்து பிறக்கும். நாக்கு நடுவில் நின்றுடுச்சுன்னா எழுத்து வராது. அப்படின்னா நாக்கு போய் அன்னத்தை தொடரும். நாக்கு நுனி போய் எங்கே அன்னத்தை தொடுதுங்கிறத பொறுத்து தான். அன்னம்ங்கிறது மேலே இருக்கிற அந்த பகுதி.
அப்படி அந்த 4ம் சேர்ந்தது தான் வாய். அங்கதான் நமக்கு வைகரி வருது. வாயோடு வைகரிங்கிறது பிராணவாயு பிடிச்சி வழியில தள்ளி விடும் இல்லையா, அந்த இடத்துல அதை சொல்லுகிற பொழுது அதுக்கு வாசகம்னே பேரு. உச்சரித்தல். அப்புறம் உச்சரித்தலுக்கு அப்புறம் அதனுடைய கீழ் ஸ்டேஜ் உபாஞ்சு, அதுக்கும் கீழ் ஸ்டேஜ் மானதம். இப்படி அதை கீழே அதை கொண்டு வருவார்கள். அதற்கு தகுந்தாற் போல இடமும் மாறுபடும். வாய், கண்டம், இதயம், உந்தி, மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி அங்கதான் அதுக்கு பேரு சூக்குமைனாலும் அதுதான், நாதம்னாலும் அதுதான், குண்டலினாலும் அதுதான். அந்த இடத்துல தான் அங்கே தொடங்குகிறது. நமக்கு சொற்கள் பிறப்பது அங்கிருந்து தான். வாயோடு கண்டம், இதயம், மருவுந்தி ஆயலிங்கம், அவற்றின் மேலே. இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் சூக்குமையாக தோன்றுகிற பொழுது அங்கே எந்த விதமான எழுத்துக்களும் இருக்காது, அச்சரங்களும் இருக்காது. அந்த சூக்குமை என்பது மத்திமையாகி வருகும். மத்தியமையாகி வருகிற பொழுது கருத்து இருக்கும். அங்க கருத்துக்கு தக்க எழுத்துக்கள் இருக்கும், ஆனா அது தோண்டி நிற்காது. அந்த சூக்கும பைசந்தி, மத்திம, வைகரி. பைசந்தியில வருகிற பொழுது அதை மயில் முட்டைக்கு உதாரணமாக சொல்வார்கள். அதுல எல்லாம் கலர்லெஸ்ஸா இருக்கும், ஆனா அதுல அத்தனை வண்ணங்களும் அதுலதான் இருக்கும், வெளியில இருந்து வரல, அதுல இருந்து தான் வருது. சூக்குமையா இருக்கிற பொழுது அதுல எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமல் எல்லாமே சூட்சமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அது கொஞ்சம் அச்சரங்களாக கருத்தளவில் நிற்கும் பைசந்தில. மத்திமையில இருக்கிற பொழுது அது அச்சரங்கள் உருவாயிடும், ஆனா வெளியில வராது. வைகரியா இருக்கும் பொழுது தான் வந்துடும் வெளியில. எனவே மொழியாக வெளிவருகிற அந்த நிலை அது தனக்குள்ளே கேட்கிற மாதிரியும் கருத்தளவிலே இருப்பது மாதிரியும் கருத்தளவுக்கும் கீழேயே நுண்ணிய நிலையில இருக்கிற மாதிரியும் இந்த மொழிகள் அச்சரங்கள் பிறக்கின்றன, பெயர்கள் பிறக்கின்றன. அப்படித்தான் நமச்சிவாயமும் பிறக்குது. அதுல ஒன்றும் சந்தேகம். இப்போ நமச்சிவாயம் நான் சொன்னேன்னா அது அப்படித்தான் அதுவும் வருகிறது. நமச்சிவாயம்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சொன்ன உடனே இந்த சூக்குமையிலிருந்து பைசந்தி, மத்தியம, வைகரி என்று வைகரி வாக்காக வருகிறது. ஆனால் அதிலே ஒரு வேறுபாடு காட்டுகிறார். என்னன்னு கேட்டா எல்லாம் இங்க நின்றுடும். வாயோடு கண்டம், இதயம், மறு உந்தி ஆயலிங்கம். இந்த மூலாதாரத்துக்கு லிங்கம் என்று குறிப்பிடுகின்றார். மூலாதாரம். அவற்றின் மேலே அவ்வாய் தூயதோர் துண்டம், புருவ நடு, நெற்றி, மேலே இருக்கக்கூடிய அந்த மீதானம். இருமத்தகங்கிறது நெற்றி, அதுக்கு மேலே புருவ நடு, நெற்றி, மூக்கு நுனி, அதான் துண்டம்னா மூக்கு. அப்படி இங்கேருந்து இந்த மந்திரமானது செல்லல், மேலே ஏறி செல்லக்கூடிய ஒரே மந்திரம் நமச்சிவாயம் மட்டும்தான் போகின்றார். அது எப்படின்னு இங்க சொல்ல மாட்டார். இங்க அந்த செய்தியை மட்டும் குறிப்பிடுகிறார். கீழிருந்து தோன்றுகிற மற்ற பெயர்கள், அச்சரங்கள் போலவே நமச்சிவாயமும் தோன்றினாலும், ஆனால் வேற எந்த மந்திரமும் மேலே ஏறாது. மேலே ஏறக்கூடிய ஒரே மந்திரமாக இருப்பது நமச்சிவாயம் மட்டும்தாங்கிறார். எனவே மற்ற மந்திரங்கள் வாய்விட்டு சொல்லுவதற்கு உரியன, நமச்சிவம் வாய்விட்டு சொல்வதற்கு உரியது. ஆனால் நமச்சிவைய ஒரு சிறப்பு நிலை என்னன்னா, அது அழியாத நிலைன்னு சொல்லுவதற்கு காரணம் அது தியானத்திற்கும் உரிய மந்திரம். எனவே தியான முறைப்படி நிற்கின்ற மந்திரம், தூல மந்திரமாக இருக்கிற நமச்சிவயம் தருகின்ற பயன்தான் மிக உயர்ந்த பயனாக விளங்குகிறது. எனவே
அது மேலே ஏறக்கூடிய வல்லமை நமசிவாய மந்திரத்திற்கு மட்டும்தான் உண்டே தவிர, தியானம் என்று சொல்லுவது புருவ நடுவிலே தொடங்கி நெற்றி, பிறகு உச்சி, பிறகு மீதானம் என்று சொல்லக்கூடிய நிராதாரத்திலே சென்று நாதம் அங்கே போய் சேருவது. எனவே இந்த நமச்சிவாய என்கிற மந்திரமானது நாதத்திலே தோன்றி நாதத்திலே சென்று முடியும். தோன்றுவது நாதம், நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அதுவும் நாதம் தான். சொன்னனே, சூக்குமே, நாதம், குண்டலினி எல்லாம் அங்கிருந்து தான் அது தோணும். தோணி வருவது திரும்பவும் இங்கே மேலே இருக்கக்கூடிய மீதானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நாதத்திலே போய் அது ஒடுங்கும் இந்த சக்தியிலே என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த ஒரு ஆற்றல், இந்த ஒரு வாய்ப்பு நமசிவாய மந்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த தூல மந்திரத்திற்கு என்று குறிப்பிடுகின்றார். எனவே தூயதோர் துண்டம் இருமத்தகம் என்று சொல்லுவது புருவம், மத்தி, நெற்றி ரெண்டையும் குறிப்பிடுகின்றார். ரெண்டுமே குறிப்பிடுகின்றார். இந்த நெற்றி, முன்னெற்றி, அந்த முன்னெற்றியோடு அது சேர்த்து இந்த உச்சி, பின்னெற்றி, இது மூணுமே நாதத்தினுடைய 3 பகுதிகள். நாதம், சூக்குமநாதம், அதிசூக்குமநாதம் அப்படின்னு 3 நாதம் இருக்கு. அப்போதான் இது எதில் நமக்கு தெரியும்னா, சோடச கலா பிராசாதத்தில் தெரியும், இல்லாட்டி துவாதச கலா பிராசாதத்தில் இந்த பிரணவத்தினுடைய கூறுகளாக பிரித்து நம்முடைய அங்கத்திலே எங்கெங்கெல்லாம் அவை திகழ்கின்றன என்று சொல்லுகிற அந்த நிலையிலேயும் அது தெரியும். எனவே இருமத்தகம் செல்லல் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை. ஆயது ஈரும் 5ஓடாம் எழு, இப்படி மேல்நிலையில் 5 நிலைக்கு போகக்கூடியது. கீழே மட்டுமல்ல 5, வாய், கண்டம், இதயம், மருந்தி, லிங்கம் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளுக்கு கீழே அது தோன்றி, மேலிருந்து கீழே இருந்து தோன்றியதை அப்படி வாயிலிருந்து ஆரம்பித்து கீழே சொல்லுகிறார். அப்படி போகிற எல்லா சொற்கள் போல இல்லாமல் இது மேலையும் செல்லக்கூடிய வல்லமை உடையது தியானத்திலே. எனவே அவர் சுருக்கமாக சொல்லுவது, தியானத்திற்கு உரிய மந்திரம் நமச்சிவாய. அது பெயராக இருக்கிறதே என்று கருத வேண்டாம். அது பெயராக இருந்தாலும், வாய்விட்டு சொல்லுகிறதா இருந்தாலும், தியானத்திற்கும் உரிய மந்திரம் 5ஓடு ஆம் எழுத்து 5மே என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மேலே சென்றும் கீழே இருந்தும் வருகின்ற அந்த நமச்சிவாய மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுகின்ற மந்திரமாக இருக்கிற அதனை தியானத்திலேயும் அந்த மூல மந்திரத்தை பயிற்சி கொள்ளுவதற்கு அது உரிய மந்திரமாக அந்த தூல மந்திரம் விளங்குகிறது என்று சொல்லி இந்த பாடலை குறிப்பிடுகின்றார். அதனுடைய எக்ஸசைஸ் பயிற்சியை அவர் இங்கே சொல்லலை, அவர் இங்கே சொல்லாமல் குறித்துட்டு சென்றிருக்கிறார் அந்த தியான முறை என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இந்த தூல பஞ்சாட்சரம் என்பதில் இன்னும் பல செய்திகள் சொல்லுகிறார். எனவே நாம் பற்ற வேண்டியது தூல பஞ்சாட்சரம். இதை பற்றுவதால் பல தேவையற்ற பற்றுகள் நம்மை விட்டு நீங்கும் என்பது முடிந்த உண்மை. ஆகையினால் இதை வலியுறுத்துகிறார் நம்முடைய சுவாமி. இந்த மூல மந்திரத்தை, சிவாய நம மந்திரத்தை எடுத்து சொல்லி அதற்கே இதுதான் மூலமந்திரமாக இருக்கிறது, எனவே இந்த மந்திரத்தை நாம் வலிமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்று அதனை குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நமக்கு நமசிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே வருவது ஒரு சிறந்த பயிற்சி. சிவயனம சிவயனம என்று எண்ணிக்கொண்டிருப்பதை அது சிறந்தது தான். ஆனால் அதற்கு பயிற்சி ரொம்ப அவசியம். ஆனால் நமசிவாய நமசிவாயங்கிறது அன்பு மிகுதியாக இருக்குமானால் சிவத்தின் மேலே நமசிவாய மந்திரத்தை நாம் எளிமையாக பற்றி எப்பொழுதுமே அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, 5 எழுத்து ஓதி, இந்த 5 எழுத்து தான் சொல்றார், அறநடிக்கு 50 அது என்ன செய்யுமா? வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாறு என்று குறிப்பிடுகின்றார். நஞ்சை அமுதமாக்குவது நமச்சிவாயம். அப்படி அந்த மந்திரத்தை 2 வேளை சொன்னாலே அமுதமாக்குங்கிறார். அப்படி சொல்லுகின்ற அந்த நமச்சிவாய மந்திரத்தை இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமசிவாய
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகைக்கு அன்பர்கள் எல்லாரும் நிரம்ப உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அன்பர்களிடம் விண்ணப்பம், நிறைய வாசகர்களை சேர்த்து விட வேண்டும், ஞானத்திரள் கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.